சன் டிவியில் ரொம்ப வருஷமாக போயிட்டு இருந்த ஒரு சூப்பரான சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சன் டிவியில் 8:30 ஸ்லாட்டில் ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் வானத்தை போல. இதுக்கு நிஜமாவே எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அந்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் வானத்தை போல சீரியல் கிட்டத்தட்ட 4 வருஷமாக ரொம்பவே நல்ல கதைக்களத்தோட போயிட்டு இருந்தது அப்படின்னு. அதாவது இதில் இருக்க ஹீரோ ஹீரோயின் அண்ணன் தங்கச்சி எல்லாருமே மாறினாலுமே கதை நல்லபடியாக போய் 4 வருஷமே நல்லபடியாக போயிட்டு இருந்தது. இப்போ மட்டும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ராக்கு புது ஃபேமிலிலாம் கொண்டு வந்தாங்க. அது அந்த அளவுக்கு எடுக்கலை அப்படிங்கிறது தான் சொல்லணும். பிகாஸ் பழைய ட்ராக்ல நல்லாயிருக்கும், புதுசாக கொண்டு வந்தது மக்கள் மத்தியில் ஏற்றுக்கவே முடியல. அதனால டிஆர்பியும் நாளுக்கு நாள் கம்மியாகிக்கிட்டே இருந்த காரணத்தினால இப்போ வானத்தை போல சீரியலை முடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ஷூட் சீக்கிரமாகவே எடுக்க போகிறாங்களாம். நிஜமாவே இந்த ரூரல் ஏரியா சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட் இருந்தது. பட் கதை காலத்தில் மாற்றினதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ முடிக்கலாம் அப்படின்ற பிளானுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ 8:30 ஸ்லாட் வந்து எம்டி ஆக போகுது இல்லையா, அதுக்கு எந்த சீரியலை கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 முடிச்சு நம்ம ஸ்வாதி நியாஸ் நடிக்கிறாங்க இல்லையா, புது சீரியல் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக வானத்தை போல சீரியலை மிஸ் பண்ண தான் போகிறவங்கள எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அண்ணன் தங்கச்சி பாசத்தை ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே, வானத்தை போல சீரியல் முடியறத பற்றி உங்களோட கருத்து என்ன? முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லையே இன்னும் நல்லா கொண்டு போகலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை.